அதாவது பகவான் ஓஷோ சொல்வார், உங்கள் வாழ்க்கையில் உங்களை 100 பேர் புகழ்ந்திருப்பார்கள், 1000 பேர் புகழ்ந்திருப்பார்கள், ஆனால் யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தியிருப்பார். அந்த ஒருவர் காயப்படுத்தியதான் சாகும் வரையில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அப்போது எனக்கு லக்னமும் லக்னாதிபதியும் நான் எப்படின்னாக்க, நான் அனுபவிக்காதது நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், என் கிளைண்ட்டுக்கும் சொல்ல மாட்டேன். கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழகங்கள் ஜோதிடத்தை பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய விடவில்லை. ஆனால் கடந்த 300 ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்களில் ஜோதிடம் கதவை திறந்திருக்கிறது. இந்த 3 மதங்களும் பல பிறவி தத்துவத்தை ஒத்துக்கொள்கிறது. அது அறிவியல் பூர்வமாக பல பிறவி தத்துவம் இருந்தால்தான் ஜோதிடமே வேலை செய்யும், இல்லைன்னா எப்படி வேலை செய்யும்? ஆமாம், ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே டைம் ஆஃப் பர்த், ஒரே பிளேஸ் ஆஃப் பர்த், ட்வின்ஸில் பிறந்தவங்களுக்கு கூட ஏன் மாறுதல் வருதுன்னா, சூர்யா சார் ஜாதகத்தில் 2ல் உட்காந்த புதன் அஸ்தமனம் ஆயிட்டான். அஸ்தமனம்னா பீஸ் போன பல்பு எரியுமா? புரியுதா உங்களுக்கு? அதனால் கடவுள் அவதாரங்களுக்கும் உச்ச நடிகர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே அவங்க ரசிகர்கள் கடவுளாக தானே கும்பிட்றான். அப்போ நீங்களும் கிரியேட்டர் தானே. அப்போ நீங்கள் வாயை பொழுது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பார்பரிக்கா? நான் உங்களே கேட்குறேன், நீங்கள் பார்பரிக்கா? தென் வாட் இஸ் தி நான்சென்ஸ் டாக்கிங்? வாயை பிளந்து பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் இப்படி 2 குடையவன் அஸ்தமனம் ஆயிட்டாக, உங்கள் பின்னாடி இருக்கிறவன் பூரா பீஸ் போன பல்பாக தானே இருப்பான்.